அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் நல்ல ஒரு பஞ்சு போன்ற வெள்ளை குழிப்பணியாரம் தான் எப்படி செய்கிறான்னு பார்க்க போறீங்க. இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா மற்ற சாப்பாடுகள் போல பல்வேறு விதங்களில் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி ஏண்டா தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த பஞ்சு போன்ற குழிப்பணியாரத்தை செய்தெடுக்கலாம்ன்றதை பார்ப்போம். இந்த குழிப்பணியாரத்தை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு 1 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த வித பச்சை அரிசி என்றாலும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 1 கப் அரிசியை எடுத்த பிறகு இந்த அரிசியை 4-5 தடவை தண்ணி விட்டு வடிவா அலசி கழுவி எடுத்துக்கொள்றேன். இந்த அரிசியை 4-5 தடவை தண்ணி விட்டு அலசி கழுவி எடுத்த பிறகு இதை குறைஞ்சது 5 மணித்தியாலும் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போறோம். நீங்கள் இந்த அரிசியை குறைஞ்சது 5 மணித்தியாலும் ஊற வச்சு எடுத்தீங்களா தான் நான் சொல்றது போல பஞ்சு போன்ற குழிப்பணியாரத்தை செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசியை 5 மணித்தியாலத்துக்கு மேலே இந்த தண்ணியில ஊற வச்சு எடுத்துட்டேன். இனி இந்த அரிசிக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கொள்றேன். இது போல தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த மிக்சி பெரிய மிக்சி என்றபடியா ஒரே தடவையிலே இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இது உங்களுக்கு சின்ன மிக்சியாக இருந்தால் நான் சொல்கிற அளவுகளையும் போட்டு தண்ணி அளவையும் விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஊற வச்ச அரிசியையும் போட்ட பிறகு அடுத்ததாக இதுக்குள்ள 1/2 கப் சோறு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்டு எடுத்த பிறகு இதுக்குள்ள அடுத்ததாக 1/2 கப் திருவிய தேங்காய்ப்பும் எடுத்து போட்டுக்கொள்றேன். திருவிய தேங்காய்ப்பூ எடுத்து போடும்போது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைப்பூவாவே போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் நீங்கள் இந்த குழிப்பணியாரத்தை செய்து எடுக்கும் போது நல்ல பால் போல வெள்ளையாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீனி எடுத்து போட்டுக்கொள்றேன். இதோடு சேர்த்து 1/2 கரண்டி ட்ரை ஈஸ்டும் சேர்த்துக்கொள்றேன். இதையும் சேர்த்தெடுத்த பிறகு லாஸ்டா அரைச்செடுக்க முன் 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லா வீடியோல நான் காட்டுறது போல நான் மிக்சி பாவிக்கிறபடியா இந்த மிக்சி சூடேறாமல் இருக்கிறதுக்காக 3 பெரிய ஐஸ் கட்டிகள் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த ஐஸ் கட்டிகளையும் போட்டு எடுத்த பிறகு இந்த மாவை முடிஞ்ச அளவுக்கு மையா அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை அரைச்செடுக்கும் போது ஐஸ் கட்டி போடாமல் தண்ணி தான் விட்டு அரைக்க போறீங்கள் என்றால் 1/2 கப்ல இருந்து 3/4 கப் தண்ணி எடுத்து விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த பருவத்தில் உங்களுக்கு வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். பேந்தன இந்த மாவை இந்த கிண்ணத்துக்குள்ள ஊத்தி எடுத்துக்கொள்றேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நினைக்கிறேன். இந்த மாவுக்கு அதிகமா தண்ணி விடாமல் இது போல நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாவை இந்த கிண்ணத்துக்குள்ள ஊத்தி எடுத்த பிறகு இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூடான இடத்துல வச்சு இதை கிட்டத்தட்ட 1 to 1.5 மணித்தியாலம் புளிக்க விட்டு விடுங்க. இதே நீங்கள் குளிரான நாட்டில் வசிக்கிறீங்கன்னா அதுக்கேற்றபடி புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பணியாரத்தை இன்றைக்கு நாங்கள் ஈஸ்ட் பாய்ச்சி புளிக்க வைக்கிறபடியா 1 to 1.5 மணித்தியாலம் காணும். அல்லது நீங்கள் ஈஸ்ட் போடாமல் இந்த மாவை நார்மலா புளிக்க வச்சு மறுநாளும் சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூடான இடத்துல வச்சு 1.5 மணித்தியாலத்தால் பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கணும். இது போல புளிச்சு வந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பஞ்சு போன்ற வெள்ளை பணியாரம் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இது போல நல்ல வடிவா புளிக்க வச்சு எடுத்த பிறகு இந்த விதத்தில் வடிவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேந்தனே இந்த பணியாரங்களை சுட்டு எடுத்துட வேண்டியதான். இதை சுட்டெடுக்கிறதுக்கு குழிப்பணியார சட்டி எடுத்து மீடியம் ஹீட்ல வச்சு சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. குழிப்பணியார கல் நல்ல சூடேறின பிறகு இது போல எல்லா குளியலுக்குலையும் எண்ணெய் பூசி எடுத்துக்கொள்ளுங்க. இது போல எண்ணெய் பூசி எடுத்த பிறகு பேந்தன இந்த குழிப்பணியாரத்தை சுட்டெடுத்துட வேண்டியதான். இந்த குழிப்பணியாரத்தை சுட்டெடுக்கும் போது இந்த மா அளவை பார்த்தீங்களென்றால் இந்த ஒவ்வொரு குளியலுக்குலையும் இந்த குழி நிரம்புற அளவுக்கு தரமட்டமா இந்த மாவை விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி ஒரு காலம் நீங்கள் செய்து கொள்ளாத ரெசிபி என்றால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல எல்லா குளியலுக்குலையும் இந்த மாவை விட்டு எடுத்த பிறகு இந்த பணியாரங்களை மூடி ஒண்டால மூடி இதை கிட்டத்தட்ட இதை 2 to 3 நிமிஷம் ஒற்றை பக்கம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது போல வேக வச்சு எடுத்த பிறகு நான் காட்டுறது போல இது போல குச்சி ஒன்று வச்சு இது போல எல்லா பணியாரங்களையும் பிரட்டி விட்டு விடுங்க. இது போல எல்லா பணியாரங்களையும் பிரட்டி விட்ட பிறகு திருப்பவும் இதை 2 to 3 நிமிஷம் அல்லது தேவைக்கேற்ற நிமிஷங்கள் விட்டு இதை திருப்பவும் மூடி ஒண்டால மூடி
இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குழிப்பணியாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கேற்றபடி இதை நீங்கள் பல்வேறு சட்னியோடு சம்பல் அல்லது சாம்பாரோடையும் தொட்டு சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளலாம். பேருந்துன்னா நான் இதை காட்டியது போல இந்த குழிப்பணியாரத்தை 2 பக்கம் வேக வச்சு எடுத்தீங்களாண்டாலே இந்த சூப்பரான வெள்ளை குழிப்பணியாரம் ரெடி. கண்டிப்பா ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமென்னு நம்புறேன் எவ்வளவு பஞ்சு போல வந்திருக்குதுண்டு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.